ரமண மகரிஷிக்கு பால் பிரண்டன் இங்கிலாண்டிலேருந்து ஒரு சீடர் கிடைச்சார். அவரால் உலகம் ஃபுல்லாக ரமண மகரிஷி பிரபலியமானார். ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு ஒரு விவேகானந்தர் கிடைச்சார். அதனால் அந்த குரு உலகமெல்லாம் புகழ் பெற்றார். அதே மாதிரி வள்ளலாருக்கு கல்பட்டுன்ற ஒரு குரு கிடைச்சார். அவர் உலகமெல்லாம் புகழ் பெற்றார். அப்போது இந்த நல்ல குருமார்களுக்கு நல்ல சீடன் அமையும் போது அந்த குருவினுடைய புகழ் தெரியுது. அப்படிப்பட்ட சீடர்கள் அமையிறது கடினம். ஒரு நல்ல குருவின் அடையாளம் என்ன? ஏதோ நல்ல குருன்றவர் இப்படி இருப்பார். ரமண மகரிஷி. ஆமாம், எந்த ஆடம்பரமும் இல்லாமல் இந்த மாதிரி இருப்பார். நல்ல குரு இப்படி இருப்பார், எந்த வேஷமும் கட்டாமல். ஒரு குருவினுடைய நிலை எப்படி இருக்கணும்? எவ்வளோ பெரிய குருவானாலும் அவன் சாதாரணமான நிலையில் நிற்கணும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் இதெல்லாம் குருவுக்கு, நல்ல குருக்களுக்கு அடையாளங்கள். இது எந்த வேஷமும் எந்த இதுவும் இல்லாமல் இருந்தால் அவன் தான் நல்ல குரு. அந்த மாதிரி இப்படிப்பட்ட குருமார்கள் இந்த உலகத்துக்கு எவ்வளோ நன்மைகளை செய்கிறாங்க. எப்படி இருக்கார் பாருங்கள் குரு ஒன்று. உலகம் ஃபுல்லாக தெரியும், எந்த ஆடம்பரமாவது இருக்குதா பாருங்கள். இப்படி இருக்கணும் நல்ல குருன்றது. இதை தேர்ந்தெடுத்தால் அந்த சீடன் நல்ல சீடன்.